வெல்கம் டு சென்னை தமிழ். சரி, நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் டேங்கோ ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறோம். டேங்கோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஒன், அதாவது வந்து நார்த் கொரியா சுப்ரீம் லீடரான அதாவது நார்த் கொரியா அதிபரான கிம் ஜாங்கோட ஏர்ஃபோர்ஸ் ஒன். இதை யூஸ் பண்ணி அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணிருக்காரு. பியாங்யாங்லேருந்து ரஷ்யா வரைக்கும் இவர் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காரு இந்த டேங்கோ ட்ரெயின் யூஸ் பண்ணி. டேங்கோட மீனிங் என்னென்னா வந்து சன், அதாவது வந்து சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிம்மோட ப்ளஷர் ஸ்குவாடு, அது மட்டும் இல்லாமல் கிம்மோட ஆஃபீஸர்ஸு, மினிஸ்டர்ஸு எல்லோரும் இந்த ட்ரெயினில் போவாங்க. இங்கே பாருங்கள் கிம்மோட கான்ஃபரன்ஸ் ரூம் இந்த ட்ரெயினுக்குள்ளே எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆர்மட் ட்ரெயின். இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த ட்ரெயினை போவோம். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினில் போக ஆரம்பித்தது யாருக்கு பார்த்திங்கன்னா கிம்மோட தாத்தாவான கிம் இல் சங் தான் இந்த ட்ரெயினில் போக ஆரம்பித்தார். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அவரோட பையனான கிம் இல் ஜாங் இல் அப்படி போனார். அதுக்கப்புறம் இப்போ வந்து கிம் ஜாங் உன் போயிட்டுருக்காரு. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 22 பெட்டிகள் இருக்குது இந்த ட்ரெயினில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபுட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை லக்ஸரி ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியன், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே கிம் ஜாங் உன் மட்டும் இல்லை, கிம் ஜாங் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு, அது மட்டும் இல்லை கிம் ஜாங்கோட மினிஸ்டர்ஸு, அப்புறம் அவங்களோட ஆஃபீஸர்ஸு, ப்ரெஷர் ஸ்குவாட் கேர்ள்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃபுட்லாம் எல்லாம் ரொம்ப லக்ஸரியஸான ஃபுட்டு, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஃப்ஸ்லாம் கூட இவங்களுக்கு வந்து 6-7 செஃப் இருக்கார். இட்டாலியன்னு, அதுக்கப்புறம் கொரியன், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் செஃப்ஸ் வச்சுருக்காரு. இட்டாலியன், கொரியன்னு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கன், அப்புறம் ஜாப்பனீஸ் எல்லா செஃப்ஸ் வச்சுருக்காரு. எல்லா ஃபுட்டும் வந்து இந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொஃபே சிஸ்டமும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த எடுத்து கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க இந்த ஃபுட்ஸ் எல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃபுட்லாம், எல்லாம் லக்ஸரியஸ் ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்ஸும் கிடைக்கும், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் பீஃபு, சிக்கனு, போர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய இந்த பூச்சி உணவுகள், அப்புறம் இந்த லிசர்ட்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாமே இங்கே சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சாசேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டு எல்லாம் இங்கே சர்வ் வச்சுருக்காங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கிம்மோட மினிஸ்டர்ஸு, கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸு, கிம்மோட மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஷர் ஸ்குவாட் கேர்ள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மடு கார்ட்ஸு, இவங்களாம் மட்டும்தான் இதை சாப்பிட முடியும், வேறு யாரும் சாப்பிட முடியாது. அப்புறம் இந்த ட்ரெயின் டிரைவர்ஸ் கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார் செட்டப்பும் இருக்குது. பாருங்கள் பாரும் இருக்குங்க. பார்க்குறது எப்படி இந்த பார் மாதிரி இல்லை, லக்ஸரி 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க பார் மாதிரி இல்லை, இதுவும் இருக்குது அந்த ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. மொத்தம் 21 கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இதெல்லாம் கூட வச்சுருக்காரு. ஃபுட்டு, அப்புறம் இந்த பாரு, அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் பார்லாம். இந்த பாரில் இருக்க ஒயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒயின்ஸு, இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அப்புறம் யூஎஸ்லலாம் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் பாரோட உள்ள உட்கார இடம் பாருங்கள். இங்கே வந்து அவங்க சார் கடிப்பாங்க பாருங்கள், லக்ஸரியஸ் பார். இங்கே வந்து அந்த எதாவது கிம் ஜாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரெஷர் ஸ்குவாட் கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு அவங்க தான் சார் கடிப்பாங்க. இங்கே அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயினில் வந்து ஹார்மோனிக்கும் ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸு. நீங்கள் பாருங்கள் எல்லா வெப்பன்ஸும் இருக்குது. இது வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் யாராவது அட்டாக் பண்ணாங்க, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா வந்து இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெயின் யாராவது அட்டாக் பண்ணாங்க, பாம்பு போட்டு வெடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, போகிற வழியில் வந்து இந்த ட்ரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா இதை அட்டாக் பண்ணுறது இங்கே வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ம்டு சோல்ஜர்ஸும் இருப்பாங்க உள்ள. ஒரு 50லேருந்து 100 சோல்ஜர்ஸ் வரைக்கும் இங்கே ட்ரெயினில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெப்பன்ஸ் இருக்கும், அந்த சோல்ஜர்ஸும் இருப்பாங்க. இந்த ட்ரெயினில் வந்து அட்டாக் பண்ணாங்க, ஏதாவது இது பண்ணாங்கன்னா வந்து இதை இது பண்ணுறதுக்கு தான், ஃபைட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெப்பன்ஸ், இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்காங்கோ ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் போயிடும். அது ட்ரெயின் போய் அந்த ரூட்டெல்லாம் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி காட்ஸ்லாம். இந்த டேங்காங்கோ ட்ரெயின் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிவிடுவாங்க இந்த காட்ஸ்லாம், முன்னாடி போகிற ட்ரெயின்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பீரங்கிலாம் கூட அந்த ட்ரெயினில் இருக்குது, மிசைல் சிஸ்டம் இருக்குது, பீரங்கி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ் கூட அந்த ட்ரெயினில் ஏற்றிட்டு போவார். மொத்தம் 2 கார் ஏற்றிட்டு போவார் இந்த ட்ரெயினில். பென்ஸ், லிமோசின் இந்த 2 கார் எடுத்துகிட்டு போவார். எங்கே போனாலும் இந்த பென்ஸ், லிமோசின் 2 கார்ஸ் எடுத்துகிட்டு போவார். இங்கே பாருங்கள் சைனாக்கு போகும்போது இந்த பென்ஸ், லிமோசின் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கார் எடுத்துகிட்டு போவார் அவர். மொத்தம் 2 கார் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி எடுத்துகிட்டு போவார். ஆனால் பார்த்திங்கன்னா இது போகிற ஸ்டேஷன்லாம் ரொம்ப ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஸ்டேஷன்லாம். இந்த டேங்கோ ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ம்டு ட்ரெயின் போய்டும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம் போகிற வழியிலலாம் செக் பண்ணி அப்புறம் அவங்க ஓகே சொன்னால் தான் இங்கே வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டான கிம் இல் சங் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கிம் ஜாங் இல் பண்ணார். இப்போ கிம் ஜாங் உன் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து மெட்ரோஸும் இருக்குது. மெட்ரோ ட்ரெயினும் இவங்க தனி ஒரு மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுவும் லக்ஸரியஸான மெட்ரோ ட்ரெயின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிம்மோட பேலஸில் வந்து இந்த ட்ரெயினும் நிற்கும். ட்ரெயின்லாம் பாருங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்து
மெட்ரோ ட்ரெயினை ஒரு இதுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த டியாங்கோ ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட் ட்ரெயின்ஸ் வந்து போய் இந்த ரோட்லாம் செக் பண்ணாங்க, ட்ராக் செக் பண்ணாங்க, ஆபத்து இருக்குது, அதை அட்டாக் பண்ண போகிறாங்களா, இந்த தரை வழி தாக்குதல் இல்லை வான்வழி தாக்குதல் பண்ண போகிறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் அந்த டியாங்கோ ட்ரெயினை கிளம்பாங்கிறது. ஒரு 10 hours முன்னாடி போயிட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் இந்த டியாங்கோ ட்ரெயின் டிரைவருக்கு சொன்னது அப்புறம் தான் ட்ரெயினே எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டியாங்கோ ட்ரெயின் பின்னாடி ஒரு காட்ச் ட்ரெயின் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியாங்கோ ட்ரெயின் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்க சோல்ஜர்ஸால் சமாளிக்க முடியலன்னா இவங்களும் சேர்த்து அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிசைல்லாம் டியாங்கோ ட்ரெயினில் வந்து மிசைல் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆர்மர்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, டேங்க்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் அந்த கன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அட்டாக் பண்ணுறதுக்கு. அதை மீறி அட்டாக் பண்ண முடியாத இந்த மாதிரி ட்ரெயினுங்களை வந்து பின்னாடி வர இன்னொரு காட் ட்ரெயின் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஷர் ஸ்குவாட் கேர்ள்ஸ்லாம் கூட இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிம்மின் இன்பப்படைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காரு, கிம்மின் இன்பப்படை. இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து எதுனா கிம்மை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கிம்மின் இன்பப்படை கேர்ள்ஸு. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து கிம்மோட தாத்தான கிம் இல் சங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1950 இந்த கொரியன் வார் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவரால் வந்து எங்கேயும் போக முடியல. அந்த டைமில் இங்கே வந்து தப்பிச்சு போக முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ரூட்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அது மட்டும் தான் ரோட் சைடு மட்டும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா தான் இந்த கொரியன் வார் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1950 1953 வரைக்கும் நடந்தது. கொரியன் வார் வந்து பார்த்திங்கன்னா 1950 1953 வரைக்கும் இந்த கொரியன் வார் வந்து 3 வருஷம் வரைக்கும் நடந்திருக்கு. இந்த கொரியன் வார் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவோட முதல் பிரசிடென்டான கிம் இல் சங், அதாவது கிம்மோட தாத்தா வந்து வெளியே போக முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரோடு வழியாக கூட்டு போக முடியல, அப்புறம் வான் வழியாகவும் கூட்டு போனாங்க, ஃப்ளைட்லேயும் கூட்டு போக முடியல. அந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணாங்க. அப்போ உருவாக்கின ட்ரெயின் தான் இது. அப்போ இங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம்ல, அதுக்காக யூஸ் பண்ண ட்ரெயின் தான் இந்த டியாங்கோ ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் அது ட்ரெயின் போகிற இடத்துல 20 ப்ரைவேட் ஸ்டேஷன் வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் 20 ப்ரைவேட் ஸ்டேஷன் அது இவங்க மட்டும் தான் போகல. கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸு, மினிஸ்டர்ஸு அவங்க மட்டும் தான் போகல. அது மட்டும் இல்லாமல் 20 ப்ரைவேட் ஸ்டேஷனை சுற்றி 20 பேலஸும் கட்டியிருக்காரு கிம்மோட தாத்தா. இங்கே பாருங்கள் இந்த டியாங்கோ ட்ரெயின்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது பாம்பு போட்டால் கூட அழிக்க முடியாது இந்த ட்ரெயினில், நியூக்ளியர் பாம்பு போட்டாலும். அது மட்டும் இல்லாமல் ஆமடு இந்த மாதிரி மேலே பீரங்கிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதுவும் இருக்கும். அது 20 பேலஸஸும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காரு அவர் நார்த் கொரியாவில் சுற்றி. அது பின்னாடி அந்த ட்ரெயின்லாம் கூட நிற்கும். அது ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த பேலஸ் இருக்குது. ப்ரைவேட் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த பேலஸஸ்லாம் வச்சுருக்காரு. இந்த மாதிரி பேலஸஸ்ஸு எல்லாம் லக்ஸரியஸ் பேலஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 பேலஸில் வந்து கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸு, கிம்மோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து கிம்மோட மினிஸ்டர்ஸு, ஆஃபீஸர்ஸ் அவங்க மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும். அது யாரும் ஸ்டே பண்ண முடியாது. அது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க நார்த் கொரியாவில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லக்ஸரி பேலஸ்லாம் எப்படி வச்சுருக்காருன்ட்டு. இதெல்லாம் அப்போயே கட்டின 1950s கட்டின பேலஸஸ் எல்லாம். அந்த ட்ரெயின் போகிற ரூட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து 3 ட்ராக்கில் மட்டும்தான் பவர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டியாங்கோ ட்ரெயின் மாதிரி ஒரு காட் ட்ரெயின் போடலாம், அது ஒரு ட்ரெயின். அதுக்கப்புறம் டியாங்கோ ட்ரெயின், அது ஒரு பின்னாடி வர ட்ரெயின். இந்த 3 ட்ராக்கில் மட்டும் தான் இந்த பவர் சப்ளை இருக்கும். மற்ற எந்த இதில் பவர் சப்ளை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரெயின் வந்து போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அட்டாக் ஏதாவது நடந்துச்சுன்னா டியாங்கோ ட்ரெயினில் இருக்க ஆர்ம்டு கார்ட்ஸ் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்க ஆர்ம்டு கார்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் பின்னாடி ஒரு டியாங்கோ ட்ரெயினில் இருக்க ஆர்ம்டு கார்ட்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. அதேமாரி எதாவது பண்ண முடியலன்னா கிம்மோ வந்து ஒரு ஹெலிகாப்டர் வச்சு தப்பி விட்ருவாங்க. கிம்மோ தப்பிச்சு போயிடுவார். அதுக்குள்ளே ஒரு ஹெலிகாப்டர்ஸும் வச்சுருக்காங்க அவருக்கு தப்பிச்சு போகிறது. இந்த ட்ரெயின் போகிற ரூட்டெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே வந்து எந்த பவர் சப்ளையும் இருக்காது. ட்ரெயின் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஊர் ஃபுல்லாக வந்து இந்த பவர் சப்ளை கட் பண்ணி விட்ருவாங்க. ரொம்ப இருட்டான இடத்துல தான் போகும் அந்த ட்ரெயின். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருட்டான இடத்துல தான் அந்த ட்ரெயின் போகும், டியாங்கோ ட்ரெயின். அந்த 3 இதில் மட்டும்தான் அது இதுவே இருக்கும் உங்களுக்கு. இந்த பவர் 3 ட்ராக்கில் மட்டும்தான் பவர் சப்ளை இருக்கும். மற்ற எதுலேயும் பவர் சப்ளை இருக்காது. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ இல்லை, கிம்மோட தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருந்த இந்த வேலை இது இப்போ இவர் வரைக்கும் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் ரொம்ப இருட்டான இடத்துல தான் இந்த ட்ரெயின்லாம் போகும். ஆனால் போகிற ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஃபுல் பவர் சப்ளையும் கட் பண்ணுவாங்க. ஸ்டேஷனில் இருக்க பவர் சப்ளை கட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க ஃபுல் பவர் சப்ளையும் கட் பண்ணிவிடுவாங்க அந்த டைமில். அது ட்ரெயின் போகிற வரைக்கும் முன்னாடி 1 hour முன்னாடி அந்த பவர் சப்ளை கட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் இன்னொரு பவர் சப்ளையும் விடுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணி அவர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணி ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதினை கூட போய் பார்த்துருக்காரு இந்த ட்ரெயினில். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 மணி நேரம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போய் விளாடிமிர் புதினை பார்த்துருக்காரு. இங்கே பாருங்கள், போய் பார்த்துட்டு அவங்கள அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் தான் புதின் வந்து இங்கே வந்து பார்த்தாரு. ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா வந்து நார்த் கொரியாவோட அதாவது கிம் ஜாங்கோட அப்பா கிம் ஜாங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதுக்கு. அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கே பிடிக்காது. அவர் ஹெலிகாப்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் ட்ரெயின் ட்ராவலிங்காக ரொம்ப பிடிக்காது கிம் ஜாங்கிலுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஹெலிகாப்டர் ட்ராவல் பண்ணி ஹெலிகாப்டரில் போகும்போதே அட்டாக் பண்ணியிருக்காங்க 2 வாட்டி.
ஹெலிகாப்டர் போட்டுங்க. அப்புறம் திருப்பி ஒரு பயந்து இந்த ட்ரெயின்லேயே திருப்பி போக ஆரம்பித்தார். அதனால தான் சொல்கிறேன் எங்கள் அப்பா ஏன் இப்போ நாங்கள் அப்பா வந்து இப்போ ட்ரெயினில் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் எனக்கு புரியுது. ட்ரெயினில் அதான் ஃப்ளைட்டில் போகும்போது நம்மளை அதான் ஹெலிகாப்டர் போகும்போது நம்மளை அட்டாக் பண்ணி அதுதான் நம்ம ஒரு அப்பா வந்து ட்ரெயின்லேயே போயிருக்காரு. நம்மளும் இதே ஃபாலோ பண்ணுவோன்னாரு. அப்போ நல்லா இது பண்ணி வச்சுருந்தார் கிம்மோட அப்பா கிம் ஜாங்கில். இப்போ கிம் வந்து ட்ரெயினை சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு நடமாடும் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னு சொல்கிறாங்க. நார்த் கொரியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஒன். அதான் பிரசிடென்ட்ஸ் நான் யூஸ் பண்ணாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று. இப்போ நம்ம பிரசிடென்ட் கூட ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி தான் இது. இதே மாதிரி வீடியோ போட நம்ம சேனல் சென்னை தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.